ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். மாத தேய்பிறை பிரதோஷ விழாவையொட்டி சிவன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆடி மாத தேய்பிறை பிரதோஷ விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என பக்தி கோஷமிட்டு வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அத்துல்ய நாதஸ்வரர் கோயிலில் தேய்பிறை பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெற்றது. நந்தி பகவானுக்கு பால், தயிர் உள்ளிட்ட மங்கள பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்து வழிபாடு செய்தனர். ஆடி பிரதோஷத்தையொட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள நாமபுரீஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோயில் 2ஆம் நாள் தேரோட்ட திருவிழா மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. நிகழ்வில் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.